இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனிட் 5ல் சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் 19th century. இது 10th சோஷியல் புக்கில் இருக்கிற லெசன் இது. ஸோ இது கீழே இருக்க சப் டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பிரேக் பண்ணிடலாம். இன்ட்ரடக்ஷன். ஃபஸ்ட்டு சப் டாபிக் வந்து இயர்லி ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் பெங்கால். செகண்ட், ஹிந்து ரிவைவலிசம். Third, anti-caste movements. Fourth, Islamic reforms. Fifth, Parsi reform movement. Sixth வந்து Sikh reform movements. Seventh வந்து social reformers of Tamil Nadu. ஸோ மொத்தம் 7 சப்டாபிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து வரலாம். இப்போ நம்ம எப்படி கொண்டு போக போகிறோன்னா, சப்டாபிக் கீழே இருக்கிற எல்லா பேராவையும் நான் ஃபஸ்ட்டு படித்து ஒரு ரீட் விட்டுடுறேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நான் லிஸ்ட் பண்ணிடுறேன். அதை நம்ம ஒரு 2-3 டைம் நம்ம அதை பார்ப்போம். அது பார்க்க நம்ம இது வீடியோ பார்க்கும்போதே நமக்கு ஞாபகம் வந்துடும், ஞாபகம் வச்சுக்கலாம் எல்லாத்தையும். ஓகே, நம்ம ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லேருந்து போவோம். English education introduced with the object of producing clerks also produced a new English educated middle class. This class came under the influence of Western ideas and thoughts. Christianity also had its effect on newly emerging middle class. Though small in number, the educated middle class began to take a lead in political as well as in reform movements. The Indian reformers were, however, quite hesitant to subject their old notions and habits to critical scrutiny. Instead, they attempted to harmonize both Indian and Western cultures. Their ideas and their actions helped to mitigate social evils such as sati, female infanticide and child marriage, and various superstitious beliefs. The reform movements of 19th century in the realm of religion fall under 2 broad categories: reformist movement like Brahmo Samaj, Prarthana Samaj and Aligarh movement, and revivalist movements such as Arya Samaj, Ramakrishna Mission and Deoband movement. There were also attempts to challenge the oppressive social structure by Jyotiba Phule in Pune, Narayana Guru and Ayyangali in Kerala, and Ramalinga Adigal and Ayodhi Dasar of Tamil Nadu. ஓகே, இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெருசாக எதுவும் இல்லை. இது ஜஸ்ட்டு உள்ளார நம்ம என்ன பார்க்க போகிறோமோ அதுக்கான இன்ட்ரடக்ஷன் தான் இங்கே இருக்குது. மேபி இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறதுனா என்ன கேட்கலான்னா, ஸோ இந்த பர்சனாலிட்டிஸ் இருக்காங்கள்ல, ஜோதிபா பூலே, நாராயணகுரு, ஐயங்களி, ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர், இவங்கெல்லாம் எந்தெந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வேணால் நம்ம பார்த்துக்கலாம். அதை வேணால் ஒரு பாயிண்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஜோதிபா புலே இன் பூனே, நாராயண குரு அண்ட் ஐயங்களி இன் கேரளா. இது நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ களின்னு வருதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து கதகளி நமக்கு கேரளான்னு தெரியும்ல, அது மாதிரி தான். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை ரிலேட் பண்ணி கூட நம்ம கேரளா ஞாபகம் வச்சுக்கலாம். ராமலிங்கடி ஆப்வியஸாக நமக்கு ராமலிங்கடிகளும் அயோத்திதாசர் வந்து தமிழ்நாடுன்றது தெரியும். ஸோ இந்த பாயிண்ட் ஈஸியாக வச்சுக்கலாம். நாராயணகுரு ஐயங்களி கேரளா, ஜோதிபா பூலே வந்து ஃப்ரம் பூனே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே இது பாயிண்ட், இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஜஸ்ட் என்னென்ட்டு. இங்கே 2 ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ஒன்று ரீஃபார்மஸ் மூமெண்ட், 2 மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ரீஃபார்மஸ் மூமெண்ட், அது கீழே வந்து ஒரு 3 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ரிவைவலிஸ்ட் மூமெண்ட், அது கீழே ஒரு 3 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீஃபார்மிஸ்ட் மூமெண்ட்ஸ் கீழே எழுதுகிறோம். ரீஃபார்மிஸ்ட்னால் சீர்திருத்தம். ரீஃபார்ம்னா ஏற்கனவே ஒன்று இருக்குது, அதை புதுப்பிக்கிறது ரீஃபார்ம். ரிவைவ்னா ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு, அது திரும்பி கொண்டு வரணும், அதை ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு தான் ரிவைவ். ஸோ ரீஃபார்மிஸ்ட் மூமெண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க? பிரம்மோ சமாஜ், பிரார்த்தனை சமாஜ் அண்ட் அலிகார் மூமெண்ட், இதெல்லாம் வந்து ரீஃபார்மிஸ்ட் மூமெண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்ஸ் கீழே ஆர்ய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன் அண்ட் தியோபன் மூமெண்ட்ஸ். ஓகேவா? இங்கே வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூமெண்ட்ஸ்லாம் நமக்கு எந்த விதத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த மூமெண்ட்ஸ் உருவாகிறதுக்கான காரணம் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் எஜுகேஷன், அது எதுக்காக பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்தாங்க, அது வந்து நியூலி எமர்ஜிங் மிடில் கிளாஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது. அப்புறம் நம்ம அந்த மிடில் கிளாஸ் வந்து லீட் இன் பொலிட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ், ஒரு பொலிட்டிக்கலாகவும் ரீஃபார்ம் மூமெண்ட்டாகவும் அவங்க ஒரு முன்னேறத்துக்கு அந்த படிப்பு வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுச்சு. அது வந்து அவங்களுக்கு எந்த விதத்தில் மிட்டிகேட் பண்ணுச்சு, சோஷியல் ஈவல்ஸ், சத்தி, ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், சைல்டு மேரேஜ், இதெல்லாம் எதிர்த்து அவங்கள போராடுறதுக்கு அந்த படிப்பு உங்களுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்ததுன்னு சொல்ல வராங்க. ஸோ இன்ட்ரடக்ஷனில்
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லிட்டு ஒன்றும் இதில் பெருசாக இல்லை. பட் இதில் நம்ம உள்ளார பார்க்க போகிறதே இங்கே ஒரு ஒரு இண்டெக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பர்சனாலிட்டிஸ்: ஜோதிபா பூலே ஃப்ரம் புனே, நாராயணகுரு ஐயங்கலி ஃப்ரம் கேரளா, ராமலிங்க அடிகள் இந்த அயோத்திதாசர் ஆஃப் தமிழ்நாடு. அப்புறம் மூமெண்ட்ஸ் கீழே 2 லிஸ்டிங் இருக்குது: ரீஃபார்மிஸ்ட் மூமெண்ட், ரிவைவலிஸ்ட் மூமெண்ட். ரீஃபார்ம் மூமெண்ட்டு என்னென்ன, ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் என்னென்ன, அவ்வளோதான். இன்ட்ரொடக்ஷன் முடிஞ்சுது. அது ஃபஸ்ட்டு சப் டாபிக் கீழே போயிடலாம். ஏர்லி ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் பெங்கால். ராஜாராம் மோகன் ராய் அண்ட் பிரம்மோ சமாஜ். Rajaram Mohan Rai, 1772 to 1833, was one of the earlier reformers influenced by the Western ideas to initiate reforms. He was a great scholar, well versed in Sanskrit, Arabic, Persian, and English apart from his knowledge in his mother tongue, Bengali. Ram Mohan Rai was opposed to meaningless religious ceremonies and all forms of pernicious social customs, yet he wanted to preserve continuity with the past. In his religio-philosophical social outlook, he was deeply influenced by monotheism and anti-idolatry. Based on his interpretation of Upanishads, he argued that all the ancient texts of Hindus preached monotheism or worship of one god. Deeply concerned with the prevailing social evils of sati, child marriage, polygamy, he published tracts against them and petitioned the government to legislate against them. He advocated the rights of widows to remarry. He wanted polygamy to end. He appealed to reason and humanity and compassion of the people. His campaign played a key role in forcing the Governor General's William Bentinck's legislation abolishing sati in 1829. Ram Mohan Rai condemned the subjugation of women and opposed the prevailing ideas that women were inferior to men. He strongly advocated education for women. He gave his full support for the introduction of English language and Western sciences in schools and colleges. Ram Mohan Rai founded the Brahmo Samaj on 20th August 1828. He opened a temple in Calcutta where there was no image. There he laid down that no religion should be reviled or slightly or contemptuously spoken of or alluded to. The Samaj forbade idol worship and condemned meaningless religious rites and ceremonies. However, from the beginning, the appeal of Brahmo Samaj remained limited to intellectuals and enlightened Bengalis. Though the Samaj failed to attract the people from lower section of the society, its impact on culture of modern Bengal and its middle class was quite significant. Okay, so ராம் மோகன் ராய் பற்றின ஒரு ரீட் நம்ம கொடுத்தாச்சு. இப்போது இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம டீகோட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பொறுத்த வரைக்கும் வென், வேர், ஒய் அப்படின்ற மூணு நாட் டபிள்யூக்கான ஆன்சர் மட்டும் நம்ம இதில் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வென்னா டைம் லைன், வென், வேர், யாரால், எப்போ, எங்கே, எப்படி, இப்படின்றதுக்கான ஒரு கொஷின்ஸ்க்கான ஆன்சர் நம்ம எடுத்துட்டா ஹிஸ்ட்ரி அதுவும் ஐயனம் ரொம்ப சுலபமாகிடும். படிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். அவங்க அதில் தான் கொஷின் ஃப்ரேம் பண்ண போகிறாங்க. நம்ம அந்த கொஷின் தான் நம்ம முன்னாடி நம்மளே ஃப்ரேம் பண்ணிட்டா ஆன்சர் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ராம் மோகன் ராய் டைம்லைன், அவர் எப்போ பிறந்தார் அப்படின்ற டைம்லைன் இங்கே இருக்குல்ல, 1772 to 1833. இது ஃபஸ்ட் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். ஸோ ராம் மோகன் ராய் 1772 to 1833 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஹி வாஸ் இயர்லியர் ரீஃபார்மர். இது வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இயர்லியர் 1772 இயர்லியர் ரீஃபார்மர். ஹி வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை வெஸ்டர்ன் ஐடியாஸ் டு இனிஷியேட் ரிஃபார்ம்ஸ். அது செகண்ட் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு டைம்லைன் 1772 to 1833. இவர் வந்து ஒரு இயர்லியர் ரீஃபார்மர். ஹி வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை வெஸ்டர்ன் ஐடியாஸ் டு இனிஷியேட் ரிஃபார்ம்ஸ். ஸோ 2 பாயிண்ட் பார்த்தாச்சு. அடுத்தது, ஹி வாஸ் அ கிரேட் ஸ்காலர் அண்ட் வெல் வேர்ஸ்ட். அவருக்கு வந்து எந்தெந்த மொழிகள்லாம் தெரியும்னு சொல்கிறாங்க? சான்ஸ்கிரிட், அரபிக், பெர்ஷியன், இங்கிலீஷ் அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் நாலேஜ் இன் மதர் டங். அவரோட மதர் டங் என்ன அப்படின்றது இங்கே கொஸ்டினாக கேட்டுருவாங்க. பெங்காலி. நம்ம எல்லாத்தையும் இங்கே படிச்சிருப்போம், பெங்காலின்றதை பார்க்க விட்டுருவோம். ஸோ மேபி இங்கே கூட செக் வைக்கலாம். இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் மதர் டங் ஹிந்தின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை, அவரோட மதர் டங் வந்து பெங்காலி. ஸோ நம்ம இங்கே ஏற்கனவே நம்ம சப்டாபிக் கீழே பார்த்தாச்சு, ஏர்லி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் பெங்கால். நம்ம பெங்காலை பேஸ் பண்ணி தான் இது கீழே ஒரு பர்சனாலிட்டிஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ராஜாராம் மோகன் ராய் டைம்லைன் 1772 to 1833, earlier reformer, influenced by the Western ideas to initiate reforms. He was well versed in Sanskrit, Arabic,
Persian, English apart from his mother tongue Bengali. ஸோ இது வந்து தேர்ட் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டும் கூட. தேர்ட் பாயிண்ட். ஸோ 3 பாயிண்ட் இது வரைக்கும் பார்த்தாச்சா. அடுத்தது, ராம் மோகன் ராய் வாஸ் அப்போஸ்ட் டு மீனிங்லெஸ் ரிலீஜியஸ் செரிமனிஸ் அண்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் பெர்னிஷியஸ் சோஷியல். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம்னா, எட் ஹி வாண்டட் டு ப்ரிசர்வ் கண்டினியூட்டி. இது மேபி இது நம்ம பார்க்காம விட்டுருவோம். ஆனால் பட் ஹி வாண்டட் டு ப்ரிசர்வ் த கண்டினியூட்டி வித் த பாஸ்ட். இங்கே வந்து மேபி ஸ்டேட்மெண்ட்டில் எட் ஹி டிட் நாட் வாண்டட் டு ப்ரிசர்வ் த கண்டினியூட்டி வித் த பாஸ்ட்னு கொடுத்துருவாங்கல்ல. அவருக்கு பழமையும் தேவைப்படுது, அந்த கண்டினியூட்டி வித் த பாஸ்ட்டும் அவர் விரும்புகிறாருன்றது தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. எட் ஹி வாண்டட் டு ப்ரிசர்வ் த கண்டினியூட்டி வித் த பாஸ்ட். இதில் வந்து அடுத்தது வந்து முக்கியமான பாயிண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த இன்டர்பிரேஷன் ஆஃப் உபனிஷத்ஸ் he argued that all the ancient texts of Hindus preached monotheism or worship of one god. மோனோதிசம்னா வந்து worship of one god. ஓகேவா? அவர் இன்டர்பிரேஷன் உபனிஷத்ஸ் எல்லாம் அவர் படித்து பார்த்துட்டு அவர் வந்து ஒரு முடிவுக்கு வராரு. என்னன்னா, ஆல் தி ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் ஆஃப் ஹிந்துஸ் ப்ரீச் மோனோதிசம் ஆர் worship of one god. அது வந்து ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதை வச்சுக்கலாம். ஸோ based on his interpretation of Upanishads, he argued that all ancient texts of Hindus preached monotheism or worship of one god. ஸோ இதெல்லாம் ஜென்ரலிஸ்டிக் வியூ. எல்லா பர்சனாலிட்டிஸும் இது எதிர்த்து தான் இருப்பாங்க. சோஷியல் ஈவல்ஸ் ஆஃப் சத்தி, சைல்டு மேரேஜ், பாலிகாமியை எதிர்த்துருக்காங்க. ஆனால் இவர் பாருங்கள், இங்கே ஹீ பப்ளிஷ்டு ட்ராக்ஸ்னால் வந்து துண்டு பிரசுரம்னு சொல்லுவாங்கள்ல, துண்டு சீட்டுகள் அந்த மாதிரி கொடுத்து இதுக்கெலாம் எதிர்த்து அவர் போராடி இருக்கார். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஹீ அட்வொகேட்டட் ரைட்ஸ் டு விடோஸ் டு ரீமேரி. 8th பாயிண்ட்டில் வந்து நம்ம ஒரு கலெக்டிவாக ஒரு 3 பாயிண்ட் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஹீ அட்வொகேட்டட் த ரைட்ஸ் டு விடோ டு ரீமேரி. He wanted polygamy to end. He appealed to reason, humanity and compassion of the people. இந்த பாயிண்ட்லாம் பேசிக்காக நம்ம 8th பாயிண்ட்டு கீழே இதெல்லாம் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டு, நமக்கு ராஜாராம் மோகன் ராய்னா இதுதான் கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு கீட்டம் ஞாபகம் வரும் ராஜாராம் மோகன் ராய்னா. ஒன்று சத்தி, இன்னொன்று பிரம்ம சமாஜ். ராஜாராம் மோகன் ராயை பார்த்ததுமே நமக்கு ஞாபகம் வரும் 2 பாயிண்ட், சத்தி, இன்னொன்று பிரம்ம சமாஜ். ஓகேவா? இப்போது சத்தியை ஒழிச்சதில் முக்கிய பங்கு இவருக்கு இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, கீ ரோல் இன் ஃபோர்ஸிங் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்டிக் லெஜிஸ்லேஷன் அபாலிஷிங் சத்தி இன் 1829. அது 9th பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், வில்லியம் பென்டிக்கு சத்தியை அபாலிஷ் பண்ணார். யார் வந்து அதுக்கு ஒரு கீ ஃபேக்டராக பின்னாடி யார் புஷிங் ஃபேக்டராக இருந்தானா இவர் தான். யார்? ராஜாராம் மோகன் ராய். ஸோ அது 9th பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ்லாம் ஒரு டைம் அப்படியே ரீகால் பண்ணிட்டு வரலாம் வாங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் படிக்கிறது, ரீகால் பண்ணுறது, இப்படி தான் ரிவைஸ் பண்ணுறது தான் மெயினு. ஸோ ராஜாராம் மோகன் ராய், ராஜாராம் மோகன் ராய்னா உங்களுக்கு வந்து 2 விஷயம் ஞாபகம் வரணும். என்னென்னது? சத்தி, பிரம்ம சமாஜ். ஓகேவா? இப்போ அடுத்தது அது கீழே போகலாம். ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டைம் லைன் 1772 to 1833. செகண்ட் இயர்லி ரீஃபார்மர் influenced by the Western ideas to initiate reforms. Third point, well versed in Sanskrit, Persian, Arabic, English apart from his knowledge in his mother tongue Bengali. அவர் மதர் டங் என்ன? பெங்காலி. மொத்தம் 5 மொழிகள். என்னென்ன மொழிகள்? சான்ஸ்கிரிட், அரபிக், பர்ஷியன், இங்கிலீஷ், மதர் டங் பெங்காலி. ஓகேவா? அடுத்தது 4th பாயிண்ட்டு, he wanted to preserve continuity with the past. ஓகேவா? அவர் வந்து வெஸ்டர்ன் ஐடியாஸை விரும்பினாலும் அவர் பாஸ்டோடையும் அவர் கண்டினியூ பண்ணதான் நினச்சிருக்காரு. அடுத்து 4th பாயிண்ட் வந்து based on his interpretation of Upanishads, he argued that all the ancient texts of Hindus preached monotheism or worship of one god. இது 4th பாயிண்ட்டா? சாரி 5th பாயிண்ட்டு, deeply concerned with the prevailing social evils of generalistic point, he advocated the rights of widows to remarry. He wanted polygamy to end. He appealed to reason and humanity and compassion of the people. இதெல்லாம் வந்து ஒட்டுக்கா ஒரே பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 5th பாயிண்ட்டு. நான் தப்பாக டிஸ்டிங் பண்ணியிருக்கேன். இது 5th பாயிண்ட். ஓகேவா? 6th பாயிண்ட் வந்து வில்லியம் பென்டிக் வந்து சத்தியை அபாலிஷ் பண்ணதில் ஒரு முக்கிய காரணமாக யார் இருந்திருக்கா? ராஜாராம் மோகன் ராய். ஓகேவா? அடுத்தது அது 5th பாயிண்ட்டு. ஸோ மொத்தம் 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து 6th பாயிண்ட்டுக்கு போகலாம். ராஜாராம் மோகன் ராய் கண்டெம்ட் தி சப்ஜுகேஷன். முக்கியமான பாயிண்ட்டு உமன் ரீஃபார்ம். இங்கே பாருங்கள், subjugation of women and opposed to the prevailing ideas that women were inferior to men. இது வந்து நம்ம 6th பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். என்னது? ராம் மோகன் ராய் கண்டம்டு. அவர் வந்து தீவிரமாக எதிர்த்தார். எதுனா
எப்பயுமே பெண்கள் அடிமைன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, அவங்களும் ஆண்களும் சரிசமமானவங்க அப்படின்ற பாயிண்ட் தான் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. என்னென்னா கண்டெம் த சப்ஜுகேஷன் ஆஃப் உமன் அண்ட் அப்போஸ்ட் ப்ரிவேலிங் ஐடியாஸ் தட் உமன் வேர் இன்ஃபீரியர். எப்பயுமே பெண்கள் ஆண்களுக்கு கீழே அப்படின்ற ஒரு 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 கருத்து அங்கே அப்போ இருந்துட்டு இருந்துச்சு. அந்த கருத்து வந்து உண்மை கிடையாது. அவங்க எப்பயுமே கீழே இல்லை, அவங்க எப்பயுமே வந்து நமக்கு சமமானவங்க, தே ஆர் ஈக்குவல் டு மென் அப்படின்ற பாயிண்ட் தான் இங்கே சொல்ல வராங்க. என்னென்னா ராம்மோகன் ராய் கண்டெம்ட் த சப்ஜுகேஷன் ஆஃப் உமன் அண்ட் அப்போஸ் டு த ப்ரிவேலிங் ஐடியாஸ். ப்ரிவைல் அங்கே இருக்கிற ஐடியா தட் உமன் வேர் இன்ஃபீரியர் டு மென். இது 6th பாயிண்ட். ஸோ ஹீ அப்போஸ்ட், இது வந்து ரொம்ப தீவிரமாக எதிர்த்தார் சப்ஜுகேஷன் ஆஃப் உமனை. Condemned the subjugation of women and opposed to the prevailing ideas that women were inferior to men. He strongly advocated education for women. பெண்களுக்கான கல்வியை அவர் தீவிரமாக கொண்டு வரணும்னு நினச்சார். ஓகேவா? He strongly advocated education for women. He gave his full support for introduction of English. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், he was he initiated the reforms due to western ideas. ஓகேவா? அப்போ வெஸ்டர்ன் ஐடியாஸ்னாலே இங்கிலீஷ் எஜுகேஷன், இங்கிலீஷ் கல்ச்சர் வந்துடுது, வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் லாங்குவேஜும் வந்துடுது. ஸோ ஹி கேவ் இஸ், அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. எதுக்குன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் அவர் சப்போர்ட் பண்ணுறாரு, வெஸ்டர்ன் சயின்சஸ் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் கொண்டு வரவும் அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. இது 7th பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். இங்கே கஜகஜன் இருக்கு நிமிஷம். ஸோ நம்ம 5th பாயிண்ட்டாக என்ன பார்த்தோம்னா, ராஜாராம் மோகன் ராய் கண்டெம்டு த சப்ஜுகேஷன் ஆஃப் உமன் அண்ட் அப்போஸ்டு த ப்ரிவேலிங் ஐடியா தட் உமன் வேர் இன்ஃபீரியர் டு மென். இது 6th பாயிண்ட். ஓகேவா? 7th பாயிண்ட்டாக he strongly advocated education for women. He gave his full support for introduction of English language and western sciences in schools and colleges. 7th பாயிண்ட். ஓகேவா? அடுத்தது போகலாம். அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டு, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ராஜாராம் மோகன் ராய்னா உங்களுக்கு 2 கீட்டம் ஞாபகம் வரணும். ஒன்று சக்தி, இன்னொன்று பிரம்ம சமாஜ். இப்போ தான் அதுக்கு பிரம்ம சமாஜ்ன்ற ஒரு ஆர்கனைசேஷனே வந்து இவர் உருவாக்கியிருக்காரு. எப்போ? 20 ஆகஸ்ட் 1828. முக்கியமான பாயிண்ட்டு 7th பாயிண்ட்டோட கொடுக்கலாம். ஓகேவா? ராஜாராம் மோகன் ராய் ஃபவுண்டட் தி பிரம்ம சமாஜ் ஆன் 28th ஆகஸ்ட் 1828. ஓகே. 7th பாயிண்ட். 8th பாயிண்ட் வந்து he opened a temple in Calcutta where there was no image that he laid down. அது அங்கே வந்து எழுதியிருக்காரு என்னென்னா, no religion should be revealed or slightly or conceptuously spoken of or alluded to. ஓகேவா? அப்படின்ற ஒரு கோட்டையும் வந்து அது கீழே எழுதியிருக்காங்க. அந்த கோயில் எங்கே ஆரம்பிச்சாங்க? கல்கட்டாவில். அது கீழே அந்த கோட் எழுதியிருக்காங்க. அந்த கோட் கூட இம்பார்ட்டன்ட் இல்லை, அவர் கோயில் எங்கே ஆரம்பித்தார்? அந்த கல்கட்டான்ற இடத்த மாற்றி விட்டுறாங்க. ஸோ he opened a temple at Calcutta. ராஜாராம் மோகன் ராய் ஃபவுண்டட் தி பிரம்ம சமாஜ். எந்த டேட்டு? ஆகஸ்ட் 20, 1828. ஓகேவா? அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, திரும்பியும் சொல்கிறாங்க. அங்கே நம்ம ஜென்ரலாக சொல்லிட்டோம், இங்கே நம்ம பார்ப்போம். என்னென்னா, த சமாஜ் ஃபோர்பேட் ஐடல் ஒர்ஷிப் அண்ட் கண்டெம்ட் மீனிங்லெஸ் ரிலீஜியஸ் ரைட்ஸ் அண்ட் செரிமனிஸ். ஓகேவா? சிலை வழிபாடை இந்த பிரம்ம சமாஜ் எதிர்த்தாங்க. அதுமாதிரி நம்ம முன்னாடி ஒன்று பார்த்துருப்போம், சிலை வழிபாடை எதிர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மோனோத்திசம், கடவுள் ஒருவரே அப்படின்ற கோட்பாடை தான் இவங்க ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மோனோத்திசம், அப்புறம் ஆன்டி ஐடல்ட்ரி அப்படின்றது தான் இவங்க கான்செப்ட். ஓகேவா? அடுத்தது and also they condemned meaningless religious rites and ceremonies. However from the beginning the appeal of Brahmo Samaj was remained limited to intellectuals and enlightened Bengalis. இவங்களோட கருத்துக்கள்லாம் யார்கிட்ட போய் சேருதுன்னு நம்ம பார்க்கணும்ல. இவங்க கருத்துக்கள்லாம் பெரும்பாலும் மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க, பெரும்பாலும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிற மாடர்ன் பெங்கால்ஸில் தான் போய் சேருதே தவிர அடித்தட்டு மக்கள்கிட்ட இவங்களோட கருத்துக்கள் போய் சேர்றதில்லைன்றது தான் இந்த பாயிண்ட்டு. பிரம்ம சமாஜ் ரிமைன்ட் லிமிட்டட் டு த இன்டெலெக்சுவல்ஸ் அண்ட் என்லைட்டன்ட் பெங்காலிஸ். ஸோ த சமாஜ் ஃபெயில்டு to attract the people from the lower section of the society. Its impact on the culture of modern Bengal and its middle class was lower society கிட்ட போய் சேரனாலும், ஆனால் அது போய் சேர்ந்த உங்கள்கிட்ட அதுக்கான இம்பேக்ட் நல்லா ஜாஸ்தியாகவே இருந்திருக்கு. யார்கிட்ட போய் சேர்ந்ததுன்னா மாடர்ன் பெங்காலிஸ் அண்ட் மிடில் கிளாஸ் வாஸ் குவைட் சிக்னிஃபிகண்ட்டாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம 9th பாயிண்ட்டை கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம் என்னென்ன பார்த்தோன்ட்டு. ஸோ பிரம்ம சமாஜ், ராஜாராம் மோகன் ராய் பார்த்துட்ருக்கோமா? ராஜாராம் மோகன் ராயின்னு பார்த்துட்டா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டிய 2 கீட்டம், சக்தி, பிரம்ம சமாஜ். ஓகேவா? அடுத்தது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் லைக் டைம் லைன் 1772 to 1833. இயர்லி ரீஃபார்மர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை வெஸ்டர்ன் ஐடியாஸ் டு இனிஷியேட் ரீஃபார்ம்ஸ். தேர்ட் பாயிண்ட், வெல் பர்ஸ்ட் இன் சான்ஸ்கிரிட். ஒரு 5 லாங்குவேஜ் என்னது? சான்ஸ்கிரிட், அரேபிக், பெர்ஷியன், இங்கிலீஷ் அண்ட் மதர் டங் பெங்காலி. ஓகே, தேர்ட் பாயிண்ட் முடிஞ்சது. ஃபோர்த் பாயிண்ட் என்ன? பேஸ்ட் ஆன் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் உபனிஷத்ஸ் he argued that all ancient texts of Hindus preached monotheism or
மோனோத்திசம்னாலும் worship ஆஃப் ஒன் காட்னாலும் ஒன்று தான். ஸோ மோனோத்திசம் தான் வந்து மோனோத்திசம் பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் ஆஃப் ஹிந்துஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது 4th பாயிண்ட். 5th பாயிண்ட்டு, he published tracts, அது துண்டு பிரசுரங்கள் கொடுத்தாரு. ஓகேவா, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, he advocated for the rights of widows to remarry, he wanted polygamy to end, he appealed to reason and humanity and compassion of the people. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 6th பாயிண்ட் வந்து சத்தியை வந்து வில்லியம் பென்டிக் வந்து 1829 அபாலிஷ் பண்ணிட்டாரு. அதுக்கு முக்கிய காரணமாக பின்னாடி இருந்து செயல்பட்டது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். ஸோ அபாலிஷன் ஆஃப் சத்தி எப்போ 1829 யார் கொண்டு வந்தால் வில்லியம் பென்டிக். யார் முக்கியமான காரணமாக இருந்தால் ராஜாராம் மோகன் ராய். ஓகே, அடுத்தது 6th பாயிண்ட் பார்த்தோம்னா, ராஜாராம் மோகன் ராய் condemned the subjugation of women and opposed the prevailing idea that women were inferior to men. He strongly advocated education for women. He gave his full support for the introduction of English education and Western sciences in schools and colleges. இந்த பாயிண்ட் இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே முக்கியம். ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டில் போட்டு கேட்டுருவாங்க. ஸோ இந்த குறிப்பாக இந்த லைன், இந்த பேராவை ஒரு லைன் கூட விடாமல் படிச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, பிரம்மோ சமாஜ்ன்ற அசோசியேஷன் ஆரம்பிக்கிறாங்க. எப்போது? August 20, 1828. அப்புறம் ஒரு டெம்பிள் எங்கே? கல்கட்டாவில். அது கீழே அங்கே வந்து இந்த கோட்டை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோட்டை வந்து சும்மா பார்த்துக்கோங்க, எங்கே டெம்பிள் ஆரம்பித்தாங்கன்றது இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது சமாஜ் ஃபோர்பேட் ஐடல் வர்ஷிப். முக்கியமான இன்னும் ரெண்டு கூற்று நம்ம முன்னாடி பார்த்தோம். ராஜாராம் மோகன் ராய் 2 பாயிண்ட் ஞாபகம் வரணும். என்னது? சத்தி, பிரம்ம சமாஜ். அது கூடவே இன்னும் 2 ஞாபகம் வரணும் உங்களுக்கு. மோனோத்திசம், அதான் worship ஆஃப் ஒன் காட். அப்புறம் ஆன்டி ஐடல்ட்ரினா சிலை வழிபாடு அற்ற ஐடல் வர்ஷிப். தி ஃபோர்பேட் ஐடல் வர்ஷிப். ஓகேவா. அண்ட் தி கண்டம்டு மீனிங்லெஸ் ரிலிஜியஸ் ரைட்ஸ் அண்ட் செரிமனிஸ். ஓகே. அடுத்தது பிரம்ம சமாஜோட கருத்துக்கள் பெரும்பாலும் மாடர்ன் பெங்காலிஸ் மிடில் கிளாஸ் கிட்ட தான் போய் சேர்ந்தது. ஆனால் லோயர் செக்ஷன் ஆஃப் த பீப்புள் கிட்ட அது போய் சேரலை. பட் போய் சேர்ந்த இடமான மிடில் கிளாஸ் மாடர்ன் பெங்காலிஸ்ட்டில் அது ஒரு பெரிய இம்பேக்டான க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ அவர் வந்து 1833 இறந்துடுறாங்களா ராஜாராம் மோகன் ராய். ஸோ ராஜாராம் மோகன் ராய் இறந்ததும், ஸோ ஆஃப்டர் த டெத் ஆஃப் அது மகரிஷி தேபேந்திரநாத் தாகூர் பார்க்கலாம். ஆஃப்டர் த டெத் ஆஃப் ராம் மோகன் ராய் 1833, மகரிஷி தேபேந்திரநாத் தாகூர், தி poets Rabindranath Tagore's father, carried on the work. He laid down 4 articles of faith. In the beginning there was nothing. The one supreme being alone existed who created the universe. He alone is the God of truth, infinite wisdom, goodness, power, eternal omnipresent and one without second. Our salvation depends on belief in him and in his worship in this world and the next. Belief consists in loving him and doing his will. Okay. ஸோ ஜென்ரலாக பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் இவ்வளோ முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து, ஸோ ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கப்புறம் அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூ பண்ணது யார் அப்படின்னு கேட்பாங்க. யார்? மகரிஷி தேபேந்திரநாத் தாகூர். இது மொதல் பாயிண்ட்டு. அவர் யார்? மகரிஷி தேபேந்திரநாத் தாகூர் யாருன்னா, அவர் poet ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா அப்படின்றது 2வது பாயிண்ட்டு. அவர் ஒரு he laid down 4 articles of faith அப்படின்றது ஒரு 3வது பாயிண்ட் ஆச்சு. இது முக்கியமானது கிடையாது. முக்கியமானது என்னென்னா, ராஜாராம் மோகன் ராய் 1833 இறந்ததுக்கப்புறம் அவரோட ஒர்க்கை யார் கண்டினியூ பண்ணா, அது முக்கியமான பாயிண்ட். யார் கண்டினியூ பண்ணா? மகரிஷி தேபேந்திரநாத் தாகூர். மகரிஷி தேபேந்திரநாத் தாகூர் யாருன்னு பார்த்தோன்னா, நம்ம poet ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா. அவர் இப்போது மகரிஷி தேபேந்திரநாத் தாகூர் he laid down 4 articles of faith அப்படின்ற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ அடுத்து போகலாம். கேஷப் சந்திர சென் அண்டு Brahmo Samaj of India. Debendranath was a moderate reformer, but his younger colleagues in the Sabha were of rapid changes. The greatest of these, Keshav Chandra Sen, joined the movement in 1857. But in 1866, a split occurred in the ranks of Brahmo Samaj. Keshav left the Samaj and founded a new organization, Debendranath's organization. Thereafter came to be known as Adi Brahmo Samaj. After Keshav had his 14-year-old daughter married to an Indian prince in contravention of Samaj's condemnation of child marriages, the opponents of child marriages left the Brahmo Samaj of India and started the Sadharan Samaj. Okay, அவ்வளோதான் இருக்குது. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூனா, ஓகே நம்ம பார்த்தோம்
ராஜாராம் மோகன் ராய் 1833 இறந்துட்டாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறது யாருன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் யாருன்னா போயட் ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா. மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வந்து he laid down 4 articles ஆஃப் ஃபெய்த்ன்ற பார்த்தோமா. அடுத்தது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, தேவேந்திரநாத் தாகூர் வந்து ஒரு மாடரேட் ஒரு மிதமான சீர்திருத்தவாதி தான் ஓகேவா. ஆனால் அந்த மூமெண்ட்டில் நிறைய துடிப்புள்ள இளைஞர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப தீவிரமான ஒரு சீர்திருத்தங்கள் வேணுன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க ஓகேவா. அதில் ஒருத்தர் தான், அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் கேஷப் சந்திர சென். கேஷப் சந்திர சென் வந்து இந்த மூமெண்ட்டில் எப்போ சேர்ந்தாருன்னா 1857. முக்கியமானது இப்போ நம்ம பிரம்ம சமாஜை பற்றி பார்த்துட்ருக்கோம். பிரம்ம சமாஜ் எப்போ ஆரம்பித்தாங்க, யார் ஆரம்பித்தா அப்படின்றது கொஷின். அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ ஆரம்பித்தாங்க? 20th August 1828. யார் ஆரம்பித்தா? ராஜாராம் மோகன் ராய். இப்போது அதுக்கு அடுத்தது மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வராரு. அதுக்கு அடுத்தது அந்த மூமெண்ட்டில் 1857 யார் ஜாயின் பண்ணுறாங்க? கேஷப் சந்திர சென். கேஷப் சந்திர சென் இப்போ எப்போ ஜாயின் பண்ணிட்டார்? 1857 ஜாயின் பண்ணிட்டார். அது ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ கேஷப் சந்திர சென் ஜாயின் தி பிரம்ம சமாஜ் இன் விச் இயர்? 1857. இவர் சேர்ந்ததும் கட்சிக்குள்ளே ஒரு கலவரம். 1866 ஒரு ஸ்ப்ளிட் நடக்குது. ஸ்ப்ளிட் ஆகுறாங்க. 1866 பிரம்ம சமாஜ் ஸ்ப்ளிட் ஆகுது. பிரம்ம சமாஜ் ஸ்ப்ளிட் ஆகி அதி பிரம்ம சமாஜ்னும் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரான்ச்சாக உடையுது. இப்போ அதி பிரம்ம சமாஜ் அதோட லீடராக தான் யார் இருக்கான்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். பிரம்ம சமாஜ் அதினா வந்து முற்பட்ட பிரம்ம, அதை பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதி பிரம்ம சமாஜுக்கு சீனியர் லீடர் யார்? அவர் சீனியர் லீடர் யார் இருந்தால் இப்போ மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் இருக்கார். இப்போ புதுசாக வந்தது பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா. அதுக்கு யார் இருக்கா? கேஷப் சந்திர சென். அவர் வந்து தலைவராகிட்டார் ஓகேவா. இப்படி போயிட்டுருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ 2 பிரான்ச்சாக உடஞ்சிட்டாங்க. ஆஃப்டர் த கேஷப் ஹேட் இஸ் 14 இப்போது பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியாவில் தலைவராக யார் இருக்கா? கேஷப் சந்திர சென். அவரோட பொண்ணு, அவங்களுக்கு வந்து 14 வயசு தான் ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்தியன் பிரின்ஸ் ஒருத்தரோட கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். இது ஆக்சுவலாக ஒரு சைல்டு மேரேஜா. ஆனால் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா சைல்டு மேரேஜை எதிர்த்து தான் இந்த போராட்டங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு எதிராகவே இந்த மூமெண்ட்டுக்கு முரணான ஒரு செயலில் தலைவரை ஈடுபட்டதுனால அந்த மூமெண்ட்டில் இருந்த தொண்டர்கள்லாம் வந்து பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியாவிலேருந்து வெளியில் வந்து அவங்க ஒரு மூமெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் சாதாரண சமாஜ் ஓகேவா. பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஸ்பிரிட் நடக்குது. இதில் ஒரு ஸ்பிரிட் நடந்து அவங்க தான் யாருன்னா சாதாரண சமாஜ். ஸோ ஓகே. ஸோ இது வந்து சூப்பராக இருங்க. ஒரு சின்ன இதில் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அது யார் ஆரம்பிக்கிறான்னு நமக்கு தெரியும். ராஜாராம் மோகன் ராய். 1828 August 20. இவர் 1833 இறந்துடுறாங்களா. இவங்க இறந்ததுக்கப்புறம் யார் அதை வழி நடத்துகிறா? மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் ஒரு he laid down 4 articles of faithன்னு பார்த்தோமா. அடுத்தது 1857 இதில் ஒருத்தர் வந்து இணைகிறார். அவர் தான் யார்? கேஷப் சந்திர சென். இவங்க இணைஞ்சதும் 1866 ஒரு ஸ்ப்ளிட் ஆகுது. 1866 ஒரு ஸ்ப்ளிட்டு. அந்த ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறம் பிரம்ம சமாஜை அதிபிரம்ம சமாஜ் இந்தியான்னு சொல்கிறாங்க. அதிபிரம்ம சமாஜுக்கு லீடராக யார் இருந்தால் இருக்கா? மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியாவுக்கு இப்போது 1857 ஜாயின் பண்ண கேஷப் சந்திர சென் வந்து தலைவராக இருக்காங்க. ஸோ இப்போ கேஷப் சந்திர சென் தன்னுடைய 14-year old டாட்டரை ஒரு இந்தியன் பிரின்ஸுக்கு சைல்டு மேரேஜ் ஒரு மேரேஜ் பண்ணி வச்சுட்டதுனால மூமெண்ட்டில், அதாவது பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியாவில் அந்த மூமெண்ட்டில் இருந்த மெம்பர்ஸ் சைல்டு மேரேஜ் எதிர்த்து தான் வந்து பிரச்சாரங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தலைவரே அப்படி பண்ணதுனால அவங்க பிரிஞ்சு வந்து ஆரம்பித்தது தான் என்னது? சாதாரண சமாஜ். ஸோ பிரம்ம சமாஜ் அதுக்கு 2 பிரான்ச் உடையுது. ஆதி பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா, பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு பிரான்ச் உடையுது. அதுதான் சாதாரண சமாஜ். ஓகே, சாதாரண சமாஜ் சிம்பிள். கச்சன்னு எழுதியிருக்கேன். ஸோ இதை நான் அழைச்சிட்றேன். ஓகேவா? இது கிளியரா?
இன்னொரு டைம் ஒரு டைம் ரிவிஷன் தான் பெஸ்ட்டு. ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா. ராஜாராம் மோகன் ராய்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததும் மொத்தம் 4 பாயிண்ட் ஞாபகம் வரணும். ராஜாராம் மோகன் ராயை பார்த்ததும் சதி, பிரம்மோ சமாஜ், ஆன்டி எகில்ட்ரி, மோனோத்திசம். ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட் பண்ணலாம் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம். ராஜாராம் மோகன் ராய் ஃபஸ்ட் பாயிண்ட் 1772 to 1833 டைம் லைன். செகண்டு, ஏர்லி ரீஃபார்மர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை Western ideas to initiate reforms. Third point, well versed in Sanskrit, Arabic, Persian, English as well as mother tongue Bengali. Fourth point, based on his interpretation of Upanishads, he argued that all the ancient texts of Hindu preached monotheism or worship of one god. Fifth point, he advocated the rights of widows to remarry. He wanted polygamy to end. He appealed to reason and humanity and compassion of the people. Sixth point, abolition of sati by William Bentinck in 1829. அதுக்கு முக்கியமான காரணம் ராஜாராம் மோகன் ராய். செவன்த் பாயிண்ட் இந்த ஃபுல் பேரா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ராஜாராம் மோகன் ராய் condemned the subjugation of women and opposed the prevailing ideas that women were inferior to men. He strongly advocated education for women. He gave his full support for the introduction of English language and Western sciences in schools and colleges. Okay, 7 point or 8 point. He started Brahmo Samaj in August 20, 1828. He started a temple at Calcutta. அடுத்தது அவங்களோட கருத்துக்கள்லாம் வந்து பிகினிங் த அப்பீல் ஆஃப் பிரம்ம சமாஜ் remained limited to intellectuals and enlightened Bengalis. Though the Samaj failed to attract the lower section of the society, its impact on the culture of modern Bengal and its middle class were quite significant. ஓகேவா, இதில் நான் படிச்சிட்டேன், ஆனால் சிம்பிளாக உங்களுக்கு நான் முன்னாடி சொல்லிட்டேன் என்னென்ன விஷயன்றது. ஓகே, அடுத்தது 1833 இறக்குறாங்க பிரம்ம சமாஜ். அடுத்தது யார் கண்ட்ரோலில் போகுது? மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வந்து போயட் ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா. அவர் வந்து மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் he laid four articles of faith. அது சும்மா ஒரு ரீட் விட்டுக்கோங்க அந்த 4 ஆர்டிகல்ஸை. அடுத்து கேஷப் சந்திரசன். ஸோ கேஷப் சந்திரசன் அவர் வந்து ஒரு மெம்பராக 1857 ஜாயின் பண்ணுறாங்க. 1866 ஒரு ஸ்ப்ளிட் ஆகுது. பிரம்ம சமாஜ், பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா ஆகுது. பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியாவுக்கு தலைவராக கேஷப் சந்திரசனும், பிரம்ம சமாஜுக்கு வந்து மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் தான் இருக்காங்க. பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அதாவது கேஷப் சந்திரசனோட ஒரு 14 years ஓல்டு கேர்ளை இந்தியன் பிரின்ஸு கட்டி கொடுத்தது சைல்டு மேரேஜாக கருதப்படுது. ஸோ 14 years ஓல்டுனா அப்போ சைல்டு மேரேஜ் தானே. ஸோ அதனால் அந்த மெம்பர்ஸ் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா இருக்கிற மெம்பர்ஸ் சைல்டு மேரேஜ் பிடிக்காத மெம்பர்ஸ் வெளில வந்து சாதாரண சமாஜ் ஆரம்பிக்கிறாங்க. சிம்பிளாக அவ்வளோதான் முடிஞ்சுது. அடுத்தது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். Another outstanding reformer in Bengal was Ishwar Chandra Vidyasagar, 1820 to 1891. While Ram Mohan Rai and others looked to Western rationalist ideas to reform society, Vidyasagar argued that the Hindu scriptures were progressive. He provided evidence from scriptures that there were no sanctions for burning of widows or prohibition on remarriage of widows. He wrote a number of polemical tracts and was the pioneer of modern Bengali prose. He played a leading role in promoting education of girls and helped them in setting up a number of schools. He dedicated his whole life for the betterment of child widows of Hindu society. The movement led by Vidyasagar resulted in Widow Remarriage Reform Act of 1856. This act was intended to improve the lot of child widows and save them from perpetual widowhood. ஸோ இதில் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ எப்போ பிறந்தாங்க? ஃபஸ்ட் பாயிண்ட், இங்கே வர எல்லா ரிஃபார்மர்ஸும் பெங்கால் தான். ஸோ இதை நீங்கள் லிஸ்ட் வைஸ் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வந்துடும். புக்கை வச்சு ஒரு டைம் ரீட் விட்டாலே இது கீழே வரவங்க எல்லாமே பெங்கால்ன்ற ஒரு ஐடியா கிடச்சிரும். ரீஃபார்மர் இன் பெங்கால். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து டைம் லைன் 1820 to 1891. ஓகே, அடுத்தது Ram Mohan Rai Vidyasagar argued that Hindu scriptures were progressive. Okay, ராஜாராம் மோகன் ராய் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த வெஸ்டர்ன் ஐடியாஸ். ஆனால் இவர் நம்ம ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து
ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸே வந்து ப்ராக்ரெசிவாக எப்படி சொல்கிறது, ஒரு உதாரணமாக தான் இருக்குது. ஒரு இதுவே வந்து ப்ராக்ரெசிவாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அப்புறம் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்யாசாகர் ஆர்கியூட் தட் த ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் வேர் ப்ராக்ரெசிவ். ஓகே, செகண்ட் பாயிண்ட்டு. ஓகே, தேர்ட் பாயிண்ட் வந்து he provided evidence from scriptures. He provided evidence that no sanctions of widows. பாருங்களேன். ஸோ ஈஸ்வரச்சந்திர முன்னாடியே சொன்ன ராஜாராம் மோகன் ராய்னா உங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட் கீ டேர்ம் ஞாபகம் வரணும்னு சொன்னால், இதில் இவங்களுக்கு வந்து இவர் வந்து விடோஸ்க்கான வாழ்வாதாரத்தை ஒருத்தணும். விடோ ரீமேரேஜ்க்காக அவர் ரொம்ப பாடுபட்டிருக்கார். ஓகேவா, ஸோ அதனால் விடோஸ் அப்படின்றது வந்து ஒரு கீ டேர்மாக நீங்கள் இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர்னு பார்த்தா உங்களுக்கு விடோ ரீமேரேஜ் ஞாபகம் வரணும். ஓகேவா, இது கீ டேர்ம். He provided evidence from scriptures that there was no sanction for burning of widows or prohibition of remarriage of widows. ஓகேவா, ஸோ விடோஸ் ரீமேரேஜுக்காகவும் அதான் இங்கே சத்தியை தான் சொல்கிறாங்க. பர்னிங் ஆஃப் விடோஸ்னால் சத்தியை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. சத்திக்கும் எந்த ஒரு லீகல் சாங்ஷனுமே கிடையாது. யாரும் இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்கிரிப்சர்லேயும் எந்த ஒரு புத்தகத்துலேயும் இல்லை. ஹிந்துஸோட வழிபாட்டில் இதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் புத்தகங்களை படிச்சுட்டு இவர் ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறாரு. ஓகேவா, என்ன கொடுக்குறாரு எவிடன்ஸ், என்னென்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். He provided evidence from the scriptures that there was no sanction for burning of widows or for the prohibition of remarriage of widows. He wrote a polemical tracts. இது வந்து கவிதைகளும் எழுதுகிறாங்க. he was a pioneer, முக்கியமான பாயிண்ட், pioneer of modern Bengali prose. டேரெக்டாகவே கேட்பாங்க. ஓகேவா, ஃப்ரம் த ஃபாலோயிங் ஹூ வாஸ் pioneer of modern Bengali prose. டேரக்ட் கொஷினாக கூட இது வந்து டேரக்ட் கொஷினாக இருக்கலாம். ஸோ pioneer of modern Bengali prose யார்? ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். he played a key role in promoting education for girls and helped them in setting up a number of schools. Okay, played a key role in promoting education of girls and helped them in setting up a number of schools. He dedicated his whole life for the betterment of child widows. Okay, முன்னாடி சொன்னால அவரோட மொத்த வாழ்க்கையுமே வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்டு விடோஸ்க்காக அவர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த கீட்டம் வந்து அதுதான் விடோ ரீமேரேஜ் அப்படின்னு பார்த்தாலோ சைல்டு விடோஸ் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது அந்த கீ டேர்ம். ஓகேவா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ராஜாராம் மோகன் ராய்க்கு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? சத்தி, ஆன்டி ஐடல்ட்ரி, மோனோத்திசம், அப்புறம் பிரம்ம சமாஜ். ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர்னா விடோ ரீமேரேஜ், சைல்டு விடோ டெவலப்மெண்ட், இந்த மாதிரி pioneer ஆஃப் மாடர்ன் பெங்காலி ப்ரோஸ், இதெல்லாம் ஞாபகம் வரணும். ஓகேவா, அடுத்தது த மூமெண்ட் லெட் பை இந்த மூமெண்ட்டெல்லாம். ஸோ ஓகே, இங்கேயே பார்த்துட்டோம். செட்டிங் அப் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ். ஹி டெடிகேட்டட் இஸ் ஹோல் லைஃப் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் சைல்டு விடோஸ் ஆஃப் ஹிந்து சொசைட்டி. த மூமெண்ட் லெட் பை வித்யாசாகர் ரிசல்டட் இன் இவரோட உழைப்பிற்கு கிடைத்த பலன் தான் என்னதுன்னா விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் 1856. இவரோட உழைப்புக்கு கிடைத்த பலன். அதேமாதிரி முன்னாடி பார்த்தோம், ராஜாராம் மோகன் ராயோட உழைப்பினால வந்து வில்லியம் பென்டிக் கொண்டு வந்தது தான் வந்து சத்தி அபாலிஷன். அது எப்போ? 1829. இது என்னது? விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் ஆஃப் 1856. திஸ் ஆக்ட் வாஸ், இது வந்து எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா டு இம்ப்ரூவ் தி லாட் ஆஃப் சைல்டு விடோஸ் அண்ட் சேவ் தெம் ஃப்ரம் பெர்பெச்சுவல் விடோஹுட். ஓகேவா, அவங்க விதவைகளாகவே இருந்துடக்கூடாது, அவங்களுக்கும் வாழ்க்கை கொடுக்கணும், அவங்களுக்கும் வாழ்வு ரீமேரேஜ் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணுன்றது தான் வந்து இதுக்கான இந்த ஆக்ட் பாஸ் பண்ணதுக்கான ஒரு நோக்கம். ஓகேவா, so the act was intended to improve the lot of child widows and save them from perpetual widowhood. Okay, அடுத்தது ஸோ ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் கீழே ஒரு 5 பாயிண்ட் தான், ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஏற்கனவே நான் சொன்னேன், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர்னால் உங்களுக்கு 2 பாயிண்ட் ரெண்டு கீட்டம் ஞாபகம் வரணும். சைல்டு விடோ டெவலப்மெண்ட், விடோ ரீமேரேஜ். ஓகே, அப்புறம் pioneer ஆஃப் மாடர்ன் பெங்காலி ப்ரோஸ், இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டைம்லைன் 1820 to 1891. செகண்ட், வித்யாசாகர் ஆர்கியூட் that the Hindu scriptures were progressive. He provided evidence from scriptures that there was no sanction for burning of widows or prohibition of remarriage of widows. Okay, pioneer of modern Bengali prose, அது ஒரு பாயிண்ட். அப்புறம் ஃபோர்த் பாயிண்ட், played a leading role in promoting education for girls and helped them in setting up of number of schools.
He dedicated his whole life for the betterment of child widow of Hindu society. The movement led by Vidyasagar resulted in Widows Remarriage Reform Act எப்போ 1856ல எதுக்காக கொண்டு வந்து டு இம்ப்ரூவ் த லாட் ஆஃப் சைல்ட் விடோஸ் அண்ட் சேவ் தெம் ஃப்ரம் பெர்பச்சுவல் விடோவுட். ஓகேவா? அது மட்டும் இல்லை, முக்கியமான பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட். It is also to the credit of Vidyasagar that the first age of consent was included in Indian Penal Code. So Indian Penal Code 1860 IPC 1860 கீழே சைல்டோட மேரேஜ் இயர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா the age of a marriage was fixed as 10. 10 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணணுன்றது அப்போது ஐபிசி 1860 கீழே கொண்டு வரப்பட்ட சட்டம். அதுக்கப்புறம் அது நிறைய சீர்திருத்தங்கள் 1891 12 1925 13. இது முக்கியம் கிடையாது. முக்கியமாக நம்ம தெரிஞ்ச வேண்டியது ஐபிசி 1860 கீழே இந்த ஒரு ஏஜ் ஃபேக்டரை கொண்டு வந்து இது மேலே தான் திருமணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சட்டம் வரத்துக்கான காரணம் யார்? ஈஸ்வர்சந்திர வித்யாசாகர். முன்னாடி சொல்லிட்டேன், சைல்டு விடோஸ் டெவலப்மெண்ட், விடோ ரீமேரேஜ் அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸ்வர்சந்திர வித்யாசாகர் தான் ஞாபகம் வருமா. அதுமாதிரி பயனியர் ஆஃப் மாடர்ன் பெங்காலி ப்ரோஸ் யார்? இவர் தான். ஓகேவா? அடுத்தது போகலாம். பிரார்த்தனா சமாஜ். The Maharashtra region was another region where reform activities gained stream. A movement similar to Brahmo Samaj but founded in Bombay in 1867 and Prarthana Samaj. It was founded by Dr. Atmaram Pandurang. Two distinguished members of this Samaj were R.C. Bandarkar and Justice Mahadev Govind Ranade. They devoted themselves to activities such as intercaste dining, intercaste marriage, widow remarriage, improvement of women and depressed classes. M.G. Ranade, Mahadev Govind Ranade was the founder of Widow Marriage Association 1861, Purna Sarvajanik Sabha 1870, Deccan Education Society 1884. Okay. ஸோ இது கீழே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் முன்னாடி சொன்னேன், இப்போ நம்ம பெங்கால் கீழே ஏரி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இது மட்டும் மகாராஷ்டிரா ரீஜன் சம்மந்தப்பட்டது. இது பிரார்த்தனா சமாஜ்ன்றது வந்து மகாராஷ்டிரா ரீஜனில் தொடங்கப்பட்டது. ஓகே, பிரார்த்தனா சமாஜ் வந்து இட் இஸ் சிமிலர் டு ஏ சமாஜ் இட் இஸ் சிமிலர் டு பிரம்ம சமாஜ் பட் ஸ்டார்டிங் மகாராஷ்டிரா ரீஜன். எதுன்னு கேட்பாங்க, இது பிரார்த்தனா சமாஜ். ஸோ பிரார்த்தனா சமாஜ் சிமிலர் டு பிரம்ம சமாஜ், ஆனால் எங்கே? மகாராஷ்டிரா ரீஜனில். யார் ஆரம்பித்தா? டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங். எப்போ ஆரம்பித்தாங்க? 1867. யார், எப்போ, எங்கே? ஆன்சர் வந்துச்சா? யார்? ஆத்மராம் பாண்டுரங். எங்கே? மகாராஷ்டிரா ரீஜனில். எப்போ? 1867. என்ன? பிரார்த்தனா சமாஜ். ஓகே, அடுத்தது அதில் 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. யார் யார்? ஆர்சி பந்தார்கர், ஜஸ்டிஸ் எம்ஜி ரனடே. ஓகேவா? இவங்க என்னென்ன விஷயத்துக்காக இவங்க குரல் கொடுத்தாங்க? இன்டர்காஸ்ட் மேரேஜ், முக்கியமான பாயிண்ட். இன்டர்காஸ்ட் மேரேஜ், இன்டர்காஸ்ட் டைனிங், விடோ ரீமேரேஜ். இப்போ காமனாக ஜென்ரலாக விடோ ரீமேரேஜ் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகேவா? விடோ ரீமேரேஜ், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் டிப்ரெஸ்டு கிளாஸஸ். இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் உமன், டிப்ரெஸ்டு கிளாஸஸ். ஓகே, ஸோ இன்டர்காஸ்ட் மேரேஜ், இன்டர்காஸ்ட் டைனிங், விடோ ரீமேரேஜ், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் டிப்ரெஸ்டு கிளாஸஸ். ஓகே, அடுத்து எம்ஜி ரனடே அப்படின்றவரை பற்றி, அவர் ஆரம்பித்ததை பற்றி சொல்லியிருக்காங்க. இது முக்கியமாக மேட்சிங்கில் கேட்பாங்க. ஈ வாஸ் ஃபவுண்டர் எம்ஜி ரனடே. இங்கே கூட எழுதி வச்சுக்கோங்க திரும்ப நீங்கள் தனியாக புக்கில். எம்ஜி ரனடே. ஓகே, எம்ஜி ரனடே. விடோ மேரேஜ் அசோசியேஷன் எப்போ? 1861. அடுத்து பூர்ண சர்வஜனிக் சபா 1870, டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி 1884. இதை நம்ம அடிக்கடி ரிவைஸ் பண்ணால் தான் அந்த இயர்ஸ்லாம் ஞாபகம் இருக்கும். ஸோ ரிப்பீட்டட் ரிவிஷன் அது ஒன்று தான். இதுக்காக ஷார்ட்கட்ஸ்லாம் போட்டிங்கன்னா இன்றைக்கி ஞாபகம் இருக்கும், நாளைக்கு ஞாபகம் இருக்கும், அடுத்த நாள் மறக்கும். ஆனால் ரிப்பீட்டட் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா டெய்லியும் படிக்க வேணாம். இன்றைக்கி படிங்க, 2 நாள் அடுத்தது திரும்பி இந்த லெசனையும் படிச்சிங்கன்னா அந்த இயர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் எக்ஸாமில். இதெல்லாம் மேட்சிங்கில் தான் கேட்பாங்க. இதெல்லாம் டேரெக்டாக என்ன இயர்னு சொல்லிட்டு ஃபில்லிங் தி பிளாங்க்ஸில் கேட்க மாட்டாங்க. மேபி இது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ராங்காக இயர் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா கூட அங்கே நம்ம கரெக்டாக எடுக்கணும். ஓகே, ஸோ விடோ மேரேஜ் அசோசியேஷன் 1861, பூர்ண சர்வஜனிக் சபா 1870, டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி 1884. ஓகே, தட்ஸ் இட்.